எவ்வளோ நேரம் ஆக்குறாளுங்க பார்த்தீங்களாக்கா. இதுக்கு தான்க்கா நான் இவளுங்களை வேணாம் போவாதம்மா என்ன வீட்டுக்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் வேற கத்துவாருக்கா. சரி சரி சாந்தி, இரு டென்ஷன் ஆகாத, வந்துருவாங்க. ஆமாக்கா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம்க்கா, இல்லைன்னா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அதாம்மா பண்ணணும் இவளுகளை. ஏக்கா வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்கக்கா? ஏமா வனிதா, உனக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லையா? ஆமாக்கா, வீட்டுக்கு போனாலே அதை செய் இதை செய், என் மாமியார் கிளவி என் உயிரை வாங்குவாக்கா. சரிம்மா, மாமியார்னா பின்ன அதை இதை சொல்லதாம்மா செய்வாங்க. நம்மளும் வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டாக்கா அவங்க ஏன் சொல்ல போறாங்க? அத சொல்லு சாந்தி, அது இவளுகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏக்கா அங்க பாருங்கக்கா. என்னம்மா சுமதி, என்ன ஆச்சு? ஏக்கா சாந்தி அக்கா அங்க பாருங்க, நம்ம அனன்யாவை கார்த்தி தம்பி தூக்கிட்டாராப்ல. என்னாச்சு அவளுக்கு தெரியலையே. என்னக்கா என்னவா இருக்கும்க்கா? என்னாச்சு தம்பி, என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா. ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியலையே சுமதி, என் பொண்ணுக்கு என்னன்னு சொல்லாமலே போறாளே அந்த தம்பி, என்ன பண்றதுன்னே தெரியலையேம்மா. ஏக்கா இருங்கக்கா, வருத்தப்படாதீங்கக்கா, இருங்கக்கா, என்னன்னு கேட்போம் இருங்கக்கா. இந்த அங்க பாருங்கக்கா, அமிர்தா வர ஓடி வரா. என்னம்மா ஆச்சு அமிர்தா, சொல்லுமா, என் பொண்ணுக்கு என்னம்மா ஆச்சு? ஆமாம்மா அமிர்தா சொல்லுமா, சாந்தி அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க, எதுவும் ஆகலன்னு சொல்லுமா. இல்லங்கக்கா, நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கே தெரியலங்கக்கா. என்ன நடந்ததுன்னு சொல்லுமா, அப்பதானம்மா அவங்களுக்கும் தெரியும். என்ன ஆச்சு சொல்லு, அந்த பொண்ணுக்கு என்னம்மா ஆச்சு? அக்கா சாந்தி அக்கா, அனன்யாவை பாம்பு கடிச்சிருச்சுங்கக்கா. என்ன சொல்ற, பாம்பா? ஐயோ, அது என்ன பாம்பு ஏதுன்னு பாத்தீங்களாமா? பார்த்தேங்க்கா, ஆனா எங்களுக்கு எதுவும் சரியா தெரியலங்கக்கா. இருங்கக்கா, நீங்க வருத்தப்படாதீங்கக்கா. இந்த கார்த்தி கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவாங்கக்கா. நீங்க வருத்தப்படாதீங்கக்கா, வாங்கக்கா நம்மளும் போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சாந்தி வருத்தப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காதுமா, எதுவும் கெட்டதாவே நடக்காதுமா, நீ கவலைப்படாதம்மா, வருத்தப்படாத, நீ மனசு தளர விட்டுறாதம்மா. எப்படிங்கக்கா நான் வருத்தப்படாம இருக்க முடியும்க்கா? என்னால முடியலையக்கா. இப்ப அவர் கேள்வி கேட்டா நான் என்னன்னுக்கா பதில் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்கக்கா. சரிம்மா, எல்லாரும் இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காது. வா நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அமிர்தா நீ போய் கார் எடுமா, போவோம். சரிங்க அத்தை, நம்ம காரை வந்து இப்ப கார்த்தி எடுத்துட்டு போயிட்டாத்த, அவர் கௌதம் எடுத்துட்டு வரேன்னு இருக்காரு இன்னொரு காரு. வாங்க நம்ம அங்க தோட்டத்துக்கு வெளியில போய் நிப்போம், அவர் கார் எடுத்துட்டு வந்தோடனே நம்ம கிளம்புவோம். சிஸ்டர், இவங்கள பாம்பு கடிச்சிருச்சு, எமர்ஜென்சி, சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்க. ஓகே நர்ஸ், கொஞ்சம் எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. டாக்டர் கொஞ்சம் இங்க பாருங்க. சொல்லுங்க சார். டாக்டர், உள்ள பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா? என்ன இப்ப எப்படி இருக்காங்க, என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? சார் வெயிட், நான் இன்னும் பார்க்கல, பேஷண்ட்டை பார்க்கல. பேஷண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உடனே கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர், கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் போங்களேன். ஓகே. கார்த்திக் சொல்லுங்கக்கா. இப்ப எப்படி இருக்கா அனன்யா? டாக்டர் என்ன சொன்னாங்களாடா கார்த்திக்? இன்னும் இல்லக்கா, இன்னும் எதுவுமே சொல்லலக்கா. டாக்டர் இப்பதான் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணணும்க்கா. ஐயோ, நான் சாந்தி அக்காக்கு என்னன்னு சொல்லுவேன்னு தெரியலையே. உங்களா எங்கக்கா? இதோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க கார்த்திக். தம்பி கார்த்திக், டாக்டர் என்னப்பா சொன்னாரு? எதனா சொன்னாராப்பா? இப்ப பரவாயில்லையாமாப்பா? கண்ணு தந்துட்டாளப்பா புள்ள? ஆண்டி, டாக்டர் இது வரைக்கும் எதுவும் சொல்லல ஆண்டி. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஆண்டி, ப்ளீஸ். அக்கா சாந்தி அக்கா சொல்லுமா அமிர்தா. அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, நீங்க அழாதீங்கக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அனன்யா கண்ணை திறந்துருவாக்கா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிட்ட எல்லாரும் சிரிச்சு பேசுவா பாருங்க. அவ அப்படிதான் அவ பேசணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அமிர்தா. ஐயோ, அவர்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையா அமிர்தா. அக்கா சாந்தி அக்கா அழாதீங்கக்கா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அழாதீங்கக்கா, நீங்க ஒன்னும் ஆகாதுக்கா அனன்யாக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்துருவாக்கா, நீங்க வருத்தப்படாதீங்கக்கா. இவ்வளவு கஷ்டமா இருக்கு அனன்யா, தயவு செஞ்சு கண்ணை திறந்துரு அனன்யா. அக்கா, அமிர்தா அக்கா, இவங்களெல்லாம் இங்க உட்கார சொல்லுங்க. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாருங்கக்கா. சரிடா கார்த்திக். அக்கா, அமிர்தா அக்கா, நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா அவங்களுக்கு யாருக்கா ஆறுதல் சொல்றது? நீங்க அழாதீங்க, நீங்க போய் அவங்கள சமாதானப்படுத்துங்கக்கா. என்னாலே தாங்க முடியலடா கார்த்திக், அவங்க எப்படிதான் தாங்கிப்பாங்க? சரி இரு பாப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்ன வந்து சொல்றாருன்னு பாப்போம். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே மனசு ஆறும்டா. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க சொல்லுங்க டாக்டர். டோன்ட் வெரிப்பா, எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. அது நார்மல் ஸ்னேக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு விஷம்லாம் எதுவும் ஏறல. அவங்க வந்து இப்போ கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, கான்சியஸ் இல்லாம இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மயக்கம் தெளிஞ்சிருவாங்க, நீங்க போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போ நாங்க போய் பார்க்கலாமா அவங்கள? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல போய் பாருங்க, அவங்க மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போய் பாருங்க. நர்ஸ், உள்ள பேஷண்ட் வந்து கண் முழிச்சதும் இன்னைக்கு ஃபுல் டே வந்து அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஒரு ஈவினிங் போல அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் உள்ள பேஷண்ட்ட பார்க்கலாம், சரிங்களா? அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? சரிம்மா. ஏக்கோ சாந்தி அக்கா, அதான் ஒன்றும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்களேங்க்கா. ஏன்க்கா இன்னும் வருத்தமாவே இருக்கீங்க? இருங்கக்கா, கொஞ்ச நேரத்தில் போய் நம்ம போய் பிள்ளைய பார்த்துடலாங்க்கா. எனக்கு அவளை பார்த்தாதாம்மா எனக்கு உயிரே வரும். நான் முதல்ல போய் பார்க்கணுமா அவளை?
சரிங்கக்கா வருத்தப்படாதீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தானே, இதை போய் பார்த்துருவோம். சரிடா கார்த்திக், நீ என்ன பண்ணு, சொல்லுங்கக்கா. நீ போய் எவ்வளோ பில் ஆச்சு என்னன்னு பார்த்து பில் பே பண்ணிடு. நாங்கள் போய் அனன்யா கிட்ட இருக்கிறோம், ஓகேவா? ஈவினிங் போல அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். சரிங்கக்கா. அக்கா வாங்க, இப்போ போய் நம்ம போய் அனன்யாவை பார்க்கலாம். ஆமா போலாம். இழுவ நீ வரலையா? நானும் வரேன். அப்புறம் என்ன இழுவ, எழுந்து வா சீக்கிரம். என்ன கார்த்திகே இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் பில் பே பண்ணிட்டு வா. இல்லக்கா, நானும் பார்த்துட்டு போறேன்க்கா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கார்த்திக், நாங்கள் தான் போகிறோம்ல, நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் இனிமேல் அனன்யாவை. நீ போய் பில் மட்டும் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணு, நம்ம ஈவினிங் போல டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். சரிங்கக்கா. வா இழுவ சீக்கிரம். என்ன இது, அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பார்த்தாக்கா விட மாட்டாங்களே. எப்படி இப்போ நம்ம அவளை பார்க்கறது? இப்போ எப்படிமா இருக்க அனன்யா உனக்கு? இப்போ எனக்கு எதுவும் இல்லைம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். அனன்யா கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் பயன்படுத்திட்டா. அனன்யா என்ன சத்து உனக்கு? என்ன நீதாம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லணும். இல்லத்தே, நான் அந்த பூ பறிச்சிட்டு இருந்தேன், அப்போ போல ஏதோ சவுண்டு கேட்டுதுன்னு என்னன்னு பார்த்தாக்கா கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பாம்பு என்ன கொத்திருச்சு அத்தே. சரிம்மா, இப்போ உனக்கு எதுவும் இல்லை. இப்போ உனக்கு எதனா உடம்பு எதனா வலிக்குதா, எதனா பண்ணுதா உனக்கு? அத்தே அதெல்லாம் எதுவுமே இல்லத்தே. நம்ம வீட்டுக்கு போகலாமா? எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லத்தே. போகலாமா? போகலாம். நம்ம சாயங்காலம் போல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியாம்மா? நம்ம இப்போவே போகலாமேம்மா. எதுக்குமா சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நான் சொன்னா கேட்டிங்களா நீங்க? நான் பூ பறிக்க போகாதீங்க வேணான்னு. நம்ம அப்பவே கிளம்பிருந்தா நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாமா? இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அலைய வேண்டியது இல்லைல்ல. ஏக்கோ சாந்தி அக்கோ விடுங்க, அதெல்லாம் சொல்லி இன்னும் பிள்ளைய இன்னும் காயப்படுத்திட்டே இருக்காதீங்க. அவளுங்க அப்பவே என் சொல் பேச்சை கேட்டிருந்தாளுங்கன்னா இந்நேரம் வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்கலாம் இல்லம்மா. இந்த மாதிரிலாம் நமக்கு தேவையா சொல்லு? சரிங்கோ, அப்படி பார்த்தா என் மேல தானக்கா தப்பு இருக்கு. நான் தானக்கா பூ பறிக்க பிள்ளைகளை கூட்டிட்டு போனேன். இல்லம்மா உன் மேல என்னம்மா தப்பு இருக்கு? அது வரணும் இவ்வளவு கொத்தணும்னு இருந்திருக்கு. சரி விடுமா. அமிர்தா அவங்களாம் எங்கம்மா? சுஜிதா, ஆகாஷ், நிம்மி, அப்புறம் கண்மணி இவங்களாம் எங்கம்மா? ஆமாங்கோ, இந்த மாதிரி ஆன பதட்டத்துல நாங்களும் இப்படியே வந்துட்டோம். இருங்க, நான் அவர்கிட்ட கௌதம் கால் பண்ணி கேட்டு பாக்குறேன் பிள்ளைங்களா என்ன பண்றாங்க என்ன ஏதுன்ட்டு. நல்லா கேட்டப்போ அமிர்தா, இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ண ஞாபகமே வருது உனக்கு. அட வந்துட்டீங்களாங்க? எங்க அந்த பிள்ளைங்களா கூட்டு வந்தீங்களாங்க? எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன், எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. அப்புறம் அக்கா சாந்தி அக்கா அண்ணாக்கும் கால் பண்ணிட்டேன், அண்ணா இங்க தான் வந்துட்டு இருக்காரு. நான் விஷயத்தால சொல்லிட்டேன் நானு. அப்புறம் டாக்டர் கிட்டயும் பேசிட்டேன், டாக்டர் இப்ப எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீங்க தாராளமா ஈவினிங் கூட டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க. பில் எல்லாம் பே பண்ணியாச்சுக்கா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க சரிங்களா? ரொம்ப நன்றிப்பா தம்பி. நான் வீட்டுக்கு வந்ததும் நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து உனக்கு எவ்வளவு அமௌண்ட் நான் கொடுத்துறேன்ப்பா. அக்கா சாந்தி அக்கா, எதுக்கு இப்ப காசை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல பிள்ளைய பாருங்க சரிங்களா? இல்லப்பா தம்பி, இப்ப அவளுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா. நான் வீட்டுக்கு வந்தோடனே என்னவோ அமௌண்ட் கொடுத்துறேன் சரியா? அக்கா சாந்தி அக்கா, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நான் கொடுத்துட்டேன், நான் பே பண்ணிட்டேன். அனன்யா என் தங்கச்சி போல, நான் அவளுக்கு பண்ண மாட்டேனா? கம்மன் இருங்க. அப்படி சொல்லுங்க கௌதம், இந்த சாந்தி அக்கா எப்போ இப்படிதான். சரி அமிர்தா, இவங்களாம் எதனா சாப்பிட்டாங்களா இல்லையா? எதுவுமே குடிச்சு கூட இருக்க மாட்டாங்க இல்லையா? நான் போய் உங்களுக்கு எதனா டீ காஃபினா இல்லைன்னா ஜூஸ் எதனா வாங்கிட்டு வரேன் சரியா? அனன்யாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் உள்ள இருங்க, வாங்க மத்தவங்க வெளியில போலாம். ஆமா கௌதம், நீங்க சொல்றதா கரெக்ட். சுமதி அக்கா இல்லவே வா, நம்மள வெளியில போலாம். சாந்தி அக்கா மட்டும் பாத்துக்கிட்டு வா, வெளியில போலாம். அனன்யா நீ இப்ப கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு என்ன? அம்மா இங்கதான் பக்கத்துலயே இருக்கேன் சரியா? உனக்கு எதனா குடிக்க எதனா வாங்கிட்டு வரட்டுமாமா? எதுவும் வேணாம்மா, வாய் ரொம்ப கசப்பா இருக்கு, அதனால எனக்கு எதுவும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. சரிம்மா, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு. அக்கா நிம்மி அக்கா அழுகாதீங்கக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா நீங்க அலறது. இல்ல சுஜி, அனன்யாக்கு எதனா இருந்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுஜி. சரிக்கா நீங்க அழுகாதீங்கக்கா, அதான் இப்பதான் அனன்யாக்காக்கு எல்லாம் சரியாயிடுச்சு சொல்றாங்கல்லக்கா. அழுகாதீங்கக்கா, நீங்க கண்ணை தொடங்கக்கா. அழுமுஞ்சி நீ முதல்ல அலறத நிறுத்து. நீ நிறுத்துறாதானே அவ நிம்மி நிறுத்துவா. போடா குறைங்க, எனக்கும் அழுகியாதாண்டா வருது. அனன்யாக்காவை பார்க்காம எனக்கு அழுக நிக்காதுடா. சரி பிள்ளைங்களா, இப்ப எதுக்கு அலறீங்க? யாரும் அழாதீங்க. அனன்யாக்கு எதுவும் இல்ல. அனன்யா இப்ப கண்ணை முடிச்சிட்டா, அவ அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. வாங்க, நானும் உங்களை எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறேன். நீங்களும் வந்து அனன்யாவை பாருங்க வாங்க. இப்ப அனன்யாக்கு கண்ணு முடிச்சிட்டாங்களா அத்தை? ஆமா அழுகாது சுஜி, அனன்யா கண்ணு முடிச்சிட்டா. வா, நான் உள்ள கூட்டிட்டு போறேன், வாங்க பாப்பீங்க. என்ன நிம்மி உள்ள போய் பார்க்கலாமா அனன்யாவை? ஆமாத்தே வாங்கத்தே போலாம். சரி அப்ப எல்லாரும் உள்ள போங்க, நானும் வரேன் பின்னாடி. என்ன ஆகாஷ் நீ வரலையா? இல்லத்தே யோசிக்கிறேன், உள்ள வரலாமா வேணாவான்னு. இருங்க நானும் வரேன். அப்ப வாடா. வாங்கத்தே போவோம். சுமதி அக்கா, வனிதா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க எதனா வாங்கிட்டு வரேன் சரிங்களா? இல்லப்பா கௌதம் இருக்கட்டும்ப்பா, ஏதோ வேணாம். கௌதம் எனக்கு வாட்டர் மெலான் ஜூஸ் ஒன்னும் ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஒன்னும் வாங்கின்னு வந்துரு கௌதம். அப்புறம் கண்மணிக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் ஒன்று வாங்கின்னு வந்துரு கௌதம். இன்னும் 4 முடி என்ன பீடி பாக்குறீங்க? நல்ல வேலை இங்க அமிர்தா இல்லையேன்னு பாக்குறேன். அமிர்தா இங்க இருந்திருந்தானா இந்நேரம் உன்னை கழுவி ஊத்திருப்பா. சரிங்கக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன்க்கா. சரிங்கப்பா கௌதம். என்ன இது 4 முடி நம்மள அடிச்சு போடுற மாதிரி பாக்குது. தப்பா எதுவும் கேட்டுட்டோமோ? அம்மா இப்ப எப்படிமா இருக்கு அனன்யாவுக்கு? இப்ப பரவாயில்லம்மா தங்கச்சிக்கு. இப்ப கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுமா அவளுக்கு. சாயங்காலம் போல வீட்டுக்கு போயிடலாமா சரியா?
சரிம்மா. இப்ப அனன்யா பேச மாட்டாளாமா? இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு தாம்மா இருந்தா. இப்பதான் கொஞ்ச நேரம் தூங்குறாமா. தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரியா? வாங்க நம்ம எல்லாரும் வெளியில போலாம். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. வாங்க, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எல்லாம் வெளியில போலாம். பிள்ளைங்களா பாத்துட்டீங்களா? அனன்யாக்கு இப்ப எதுவும் இல்லைன்னு இதோட அளவு கூடாது. சரியா? சரி வாங்க, நம்ம எல்லாம் வெளியில போலாம். சரிங்க தே, வாங்க வெளியில போலாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா தே, அனன்யாக்கா ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க நம்ம எல்லாம் வெளியில போவோம். அட கார்த்திக் இங்க இருக்கிறான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கான்? சரி, நம்ம கேட்டுதான் பாப்போம். கார்த்திக், கார்த்திக், டேய் கார்த்திக். சொல்லுங்க மாமா. என்னடா கனவு கண்டு நின்னுட்டு இருக்கியா? ரொம்ப நேரமா நான் உனக்கு கார்த்திக் கார்த்திக் கூப்பிட்டு இருக்கேன். சாரி மாமா, ஏதோ ஒரு தாட்ல நின்னுட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா. என்ன கார்த்திக், என்ன உன் பிரச்சனை? எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் பில் பே பண்ணிட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க ஈவினிங் போல டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னுட்டு. நம்ம கார்லயே கூட்டிட்டு போயிடலாம் இல்லைங்களா மாமா? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லல கார்த்திக். அதுக்குள்ள டாபிக்கை மாத்தி பேசுறேன். என்ன மாமா, என்ன கேட்டீங்க? உனக்கு என்ன பிரச்சனை கார்த்திக்? என்ன ப்ராப்ளம்? ஏதோ நீ ப்ராப்ளத்துல இருக்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னன்னு சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. இல்ல, அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சு இல்லீங்களா, அதுதான், வேற ஒன்றும் இல்ல. கார்த்திக், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ இப்படி உம்முன்னு இருக்கிற ஆளே கிடையாது. என்ன பிரச்சனை சொல்லு. அது மாமா, நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் கார்த்திக். என்னன்னு சொல்லு. மாமா, அவ அனன்யாவை நான் பார்க்கணும். இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு. அமிர்தாக்கா என்ன சொல்றாங்க, நீ பார்க்க வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம், நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க கார்த்திக். அமிர்தா, இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஆமா, நீ அனன்யாவை பார்க்கணும்னு நினைக்கிற? ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவ எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவளுக்கு ஒரு பாம்பு கொத்திருச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கேட்கல மாமா. அதான், வேற ஒன்றும் இல்லை. அவளை பார்த்துட்டேன்னா எனக்கு மைண்டு கிளியர் ஆயிடும் மாமா. கார்த்திக், இது வேற ஏதோ ஒண்ணு. அது உனக்கு நீயே சொல்ல மாட்டேங்கிற. சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன, அனன்யாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? வா, நான் ஏற்பாடு பண்றேன், வா. நிஜமா மாமா சொல்றீங்க? அனன்யாவை பார்க்க முடியுமா? உன் முகத்துல எரியற 100 வாட்ஸ் பல்ப் வச்சே சொல்லிடலாம் இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு. சரி வா வா, இப்போதைக்கு உனக்கு அனன்யாவை பார்க்க நான் இது பண்ணி தரேன். வா போலாம். சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வாங்க போலாம். இங்க இருந்தவங்க எங்க போயிருக்காங்க தெரியல. அநேகமா எனக்கு தெரிஞ்சு ஜூஸ் குடிக்க தான் போயிருக்கணும். அமிர்தா தான் கூட்டிட்டு போயிருப்பா. சரி வா, இரு, நான் உள்ள போயிட்டு அனன்யா மட்டும் இருக்காளா இல்ல சாந்தி அக்காவும் இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரி மாமா. உனக்கு நல்ல நேரம் தான் கார்த்திக். உள்ள சாந்தி அக்காவும் இல்ல, சாந்தி அக்காவும் வெளில தான் போயிருக்காங்க போல. சரி சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் அனன்யா பார்த்து பேசிட்டு வா, சரியா? சரிங்க மாமா. 5 நிமிஷத்துல மாமா, பார்த்து பேசிட்டு உடனே வந்துடுறேன். சரி சரி, போய் போ. ஓ, ரவுடி நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. சரி சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ அவளுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான். ஓகே ஓகே, தூங்கு ரவுடி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு ரவுடியை பார்த்ததுலேயே சந்தோஷம் தான். ஓகே ஓகே, ரவுடிக்கு கியூர் ஆயிடுச்சு. சரி, ஈவினிங் போல நம்மளே கார்ல கூட்டிட்டு போய் அவளை வீட்டில் விட்டு வந்துடணும். நல்லா பாம்பு கடியை வாங்கிட்டு இப்போ வந்து படுத்து தூங்குறத பாரு. சரி சரி. நீ யாருப்பா?